சார் என்ன சார் இதெல்லாம்? சார் சார் எங்க பெரியத்தானுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ப்ளீஸ் சார் சொன்னா கேளுங்க சார். அனோ உன் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. நாங்க எத்தனை பேரை பாக்குறோம். எல்லா திருட்டு பயலுக்கும் யோக்கியமான ஒரு மூஞ்சி இருக்கு. இல்ல அப்படி மூஞ்ச வச்சுக்குவானுங்க. நாங்க வெளுக்கிற வெளுப்புல தான் அவங்க மூஞ்சே மாறும். அதனால இந்த விஷயத்துல யாருக்கும் நம்ம சர்டிபிகேட் கொடுக்க முடியாது, பண்ணவும் கூடாது. நீ கிளம்பு. சார் நான் செயின் அறுக்கிறவனை பார்த்தேன் சார். அவனை புடிச்சு இழுத்து கீழே தள்ளுன. அவன் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் அவன் கண்ணு எனக்கு நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சது சார். எப்ப பார்த்தாலும் அவனை ஹெல்மெட்டோட வச்சு அடையாளப்படுத்தினீங்கன்னா நான் கண்டிப்பா அடையாளம் காட்டுவேன் சார். அது மட்டும் இல்ல, அவன் இடது கையில பெரிய பச்சையை குத்தி இருந்தா சார். அந்த படமும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சரி அண்ணா, விசாரிப்போம். சார் என் மாமா ஊரே மதிக்கிற மனுஷன் சார். யாருக்கு பிரச்சனைனாலும் அவர்தான் முத ஆளா வந்து நிப்பாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லா பிரச்சனையையும் முடிச்சிட்டு கடைசி ஆளாதான் அவர் போவாரு. அந்த மனுஷன் தாங்க மாட்டாரு சார். அவரு பெத்த பிள்ளைங்க எல்லாரும் தங்கும் சார். யாரு காசுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. உங்க கால்ல கூட விழற சார். விட்டுருங்க சார். நான் இங்க வந்துட்டு போனதுக்கே 3 நாள் சாப்பிடாத மனுஷன். பெத்த பிள்ளைங்க இப்படி ஒரு பழியோட போனா எந்த அப்பனும் தாங்க மாட்டான் சார். என் மாமா மனசொடைஞ்சு போயிடுவாரு சார். தம்பி சீக்கிரம் ஜாமீன் எடுத்துவோம். சார் அண்ணா, இன்னும் நான் எதுவுமே விசாரிக்கலாமா? பைக்கு காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்ல. எனக்கு டவுட்டே அங்கதான். செயினாவும் அறுத்தான்னு சொல்லல, அறுத்தவனுக்கும் இவனுக்கும் லிங்க் இருக்கலாம்னு தான் சொல்றேன். நீங்க போலீஸா யோசிச்சதுல தப்பு இல்ல. நடுவுல கொஞ்சம் மனுஷனா யோசிங்க சார். ஒரு புள்ள கவர்மெண்ட் பில் கலெக்டர், இன்னொரு புள்ள இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. ஊர்ல என் மாமனுக்கு இல்லாத சொத்தோ பணமோ இல்ல. எதுக்காக சார் செயின் அறுக்கணும்? என் மாமனுக்கு எதிரா செயினை புடிச்சு நான் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்? கொஞ்சம் நல்லா யோசிங்க சார். சாதாரண மனுஷனா இருந்தவங்கள சமுதாயத்துல பல பெரிய மனுஷங்களை உருவாக்குன ஆள் சார் என் மாமா. காலத்துக்கும் போகாத படிய தீராத சொல்ல சுமக்க வச்சுட்டேனே சார். தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. என் மாமா தர்மம் மட்டுமே பண்ணுவரு. அவரால கெட்டு போனவங்க யாருமே இல்ல சார் இங்க. என் மாமா மகனுக்கு வேலை இல்லையே தவிர 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட சொத்து இருக்கு சார். எதுக்கு சார் அவரு நகையா இருக்கணும்? இந்த ஸ்டேஷன்ல பல பேருக்கு நியாயம் வாங்கி கொடுத்த மனுஷன் சார் அவரு. இன்னைக்கு தான் புள்ள மேல ஒரு பழி வந்தும் அத தான் புள்ள பண்ணலன்னு தெரிஞ்சும் அந்த மனுஷன் இங்க வரல பாத்தீங்களா சார்? அவரு புள்ளைய சார் இப்படி பண்ணிருக்கோன்னு நம்புறீங்க? ப்ளீஸ் சார் வெளியில விட்டுருங்க சார். இதுக்கு மேலயும் என் பெரியத்தான விடுறது உங்களுக்கு பிரச்சனைனா என்ன உள்ள வச்சுட்டு அவரை வெளியே விடுங்க சார். விசாரிங்க சார். உண்மையான குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சா மட்டும் என்ன வெளியே விடுங்க. என்ன இப்படி பேசுற? சரி சரி நீ போ, நான் அனுப்பிடுறேன். எஃப்ஐஆர்ல போடலாமா? எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுறேன். நம்பலாமா சார்? மா இன்ஸ்பெக்டரா பேசலாமா? மனுஷனா தான் பேசுறேன். எப்போ நீ உள்ள இருக்க அவனை அனுப்புங்கன்னு சொன்னியோ அதுலயே பாதி விசாரணை முடிஞ்ச மாதிரி. எந்த பொண்ணும் சொல்ல மாட்டாமா? ஏன் எந்த அக்யூஸ்ட் பொண்டாட்டியும் சொல்ல மாட்டான். நீ போமா, நான் அனுப்புறேன்.